வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழி திரும்பல் வணக்கம். இந்த பதிவு பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் சார் ஜாப் பட்டன் டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல். இப்போது இந்த ஒரு சில கூட்டணி அமைய மாட்டேங்குது. சில பேர் காசு பணம் இல்லை தொகுதி வேணும் என்ன சரி, அது ராஜ்யசபா வேறு வேணும்னா அப்போ அத்தனையும் தோக்கிறதுக்கு எதிர்கட்சிக்கு இந்த மாதிரி சில பேர். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகலேயே இப்போது மதிமுகவுக்கு 2 சீட்டு கேட்டாங்க. அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. கம்யூனிஸ்ட் மட்டும் 2 கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2 கொடுக்குறீங்க, அதோட ஜாஸ்தி பிரச்சனை 3 சீட்டு வேணுங்க, புது தொகுதி சேர்த்து திருமாவளவன் கேட்குறேன். காங்கிரஸ் பழையபடி 8 9 சீட்டு வேணும், அவன் 5 6 தான் தர வேண்டாம், கமலுக்கு சேர்த்து அந்த லெவல் இந்த பக்கம் நிற்கிது. இங்கே தினகரன் பன்னீர்செல்வம் கட்சியே இல்லை, இங்கே இந்த பக்கம் சொல்லிவிடு. இதுக்கு பாமக தேமுதிக இப்போ கூடி 4 சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும்னு ஏடிஎம் கேட்பது. சரி, இதுதான் இப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா இப்போது எல்லாம் சிஃபாரிசு எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக ஜெயிக்கிறது திமுக எம்பி தான் அப்படிங்கிற மாதிரி வருது கருத்து கணிப்பு. அது கூட்டணி வச்சு சொல்கிறான். 2வது இப்போ பழைய பர்சன்டேஜ் அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி சொல்லுவானு. அதுக்குத்தான் இப்போ இவர் பேசினார், ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மோடி பேசி போனார் பாசிட்டிவ். ஆனால் இங்கே அண்ணாமலையை இது பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டாக்ட் நியூமராஜில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் இங்கேயும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வேண்டாங்கிறாரு. மேலிடத்தில் சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வச்சுக்கினேன். அப்படி இருந்தாக்க அந்த கோயம்புத்தூர் சைடில் உள்ள ஆன்மீக குரு, ஒரு பெரிய குரு ஒருத்தர், அது ஏற்கனவே இந்த ஒரு சில கொங்கு பெல்ட்டு முன்னாள் அமைச்சர்கள் சொல்லி பார்த்தாங்க எடப்பாடிகிட்ட. அவர் கேட்கல. ஒரு சில லெஃப்ட் டைப்பில் இருக்கவங்கெல்லாம் முனுசாமி கூட ஏடிஎம்கே வேண்டாம் பாஜகன்ற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த திமுகவுடைய அதிருப்தி இருக்குது, 2 வருஷத்துலேயே வந்தாச்சு. அதை அறுவடை பண்ணணுன்னா அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் கிட்டத்தட்ட இங்கே கொடுக்கணும். அதனால தான் இப்போ பன்னீரையும் தினகரையும் மேடையில் ஏற்றலை, பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பழனிசாமி மனதை மாற்றி அவர் பிடிவாதத்தை கைவிட செய்யுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டு, அதன்படி பழனிசாமி தொலைபேசியில் பேசியுள்ள அந்த ஆன்மீக குரு பாஜக கூட்டில் அதிமுக இணைந்து தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் உருவாகக்கூடிய சாதகமான விஷயங்களை பழனிசாமி சொல்லி மத்திய அமைச்சர்கள் 2 கேபினெட் ஒரு இணையமைச்சர்னு சொல்லியிருக்கார். கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்த பாஜக அமைத்த 7 பேருக்குள்ள அண்ணாமலை கிடையாது. அதனால் நீங்கள் கூட்டணிக்கு சம்மதிக்க கேட்டிருக்காரு. இதில் அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இதில் தான் ஜெயிச்சா தானே சட்டசபை பார்க்க முடியும். இதில் இல்லாமல் எடுத்தோடனே சட்டசபை வந்துட முடியுமா? அப்படின்னா இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, காம்ப்ளெக்ஸ் இருக்கா? அதாவது தனக்கு மேலே கேபினெட் அது இது கொடுத்து தன்னை மீறி யாராக போய் உட்காந்துட்டா தன் பேச்சு அப்படி கேட்க மாட்டாங்கன்ற இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போது ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அவங்க நினச்சா ஒரு பதவி இறக்கி விட்ருவாங்க யாரையும். இது கருணாநிதியாலேயே செய்ய முடியாது. அங்கங்கே இந்த குறுநில மன்னர்கள் நேரு பொன்முடியெல்லாம் வளர்த்து விட்ருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, என்னால் அது பண்ண முடியாதுன்னு. ஸ்டாலின் பின்ன கேட்க வேண்டாம், அவர்னாலே பண்ண முடியலன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவங்க பண்ணுறாங்க ஜெயலலிதான்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. நினச்சா நீக்கிறோம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி முடியுமா? அதனால் பார்லிமெண்ட்டில் வந்தால் தனக்கு மிஞ்சிடுவாங்கன்னு நினச்சா அது இது இல்லையே, ஒரு தலைமை பண்புக்கு இது இல்லையே. அப்போ என்னென்னா இந்த பீடத்தில் தானாக தோன்றணும். இப்போ வழித்தோன்றல் கருணாநிதி வந்தப்புறம் ஸ்டாலினும் வந்துட்டா, அப்படி எடப்பாடியோ அது இங்கே உள்ள வேறு வேலை மற்ற கட்சியில் இருக்கலாம், நார்த்லையில் வேறு மாதிரி இருக்கலாம். இங்கே அந்த ஃபிகர் பார்த்து என்ன சொல்கிறது, அந்த கல்ட்டு ஃபிகர் பார்த்து வளர்ந்துட்டான். இங்கே உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா, நல்லதோ கெட்டதோ கருணாநிதி அப்படின்லாம் வந்துட்டான். இதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்த்தும்போது இவங்க 2 பேர் அது இல்லைன்போது கட்சிக்காரன் பேச்சு கேட்க மாட்டோம். ஸோ 2ஆம் கட்ட தலைவர் அப்படித்தான் இருக்குது. இதோட இதெல்லாம் பார்த்தா ஒரு அண்ணாமலை அங்கே உள்ள அவரை பார்த்து இவர் ஒன்றும் அவசியம் இல்லையே. ஸோ குழுவில் இல்லை, நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. மேடை ஏற முடியுமா அப்போ ஒன்றா? இதெல்லாம் இருக்குது. சரி, நீங்கள் சேர்ந்துட்டிங்கனாலும் அந்த பக்கம் தொண்டர்கள் ஜெல்லாவானா தெரியல. பாஜக திருப்பி உள்ளே வந்தால் போய் திமுக ஓட்டை போட்டானா? அப்படித்தான் போட்டு 3-4 லட்சமும் ஓட்டெல்லாம் டிஃபரெண்ட் வந்தது.
இப்போ ஆன்டி இன்கம்பரன்சி இருக்குது அந்த டிஎம்கே எம்ஏ, காங்கிரஸ் எம்பி, திமுக எம்பி மேலேலாம். அதை மாற்ற சொல்கிறாப்படி ஸ்டாலின் கூட. அப்போ இது எப்படி அறுவடை பண்ண போகிறாங்க? அப்படியே ஒர்க் பண்ணணும் இவங்க. மறுபடியும் கூட்டணி சேர்ந்தால் அது இதாகுமா கீழ் லெவலில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இவர் என்னங்கிறாரு, ஸ்டாலின் வந்து 3 ட்ரில்லியன், ஒரு ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி, $3 ட்ரில்லியன் கொண்டு வரணும். இப்போ 3 வருஷம் ஓடி போச்சு. ஊழல் பட்டு ஊழரசு, கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்கு எத்தனையோ போயிடுச்சு. அங்கேயே உங்கள் கையிலே காசை கொண்டு கொடுக்குறான் சிந்தட்டிக் ட்ரக்கு ஃபெலோ. அந்த அளவுக்கு உளவுத்துறை வச்சுருக்கீங்க. இந்த லட்சத்தில் 3 ட்ரில்லியனுங்கிறாரு. அப்புறம் மனித வளம்ங்கிறாரு. அவன் பூரா சாராயத்தை குடித்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து பத்தாவதுக்கு டக்குன்னு மூளையில் ஏற சிந்தட்டிக் டக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சிங்கன்னா பள்ளிக்கூட பசங்கள்லேருந்து எங்கே போய் மனித வளம் கிடைக்கும்? அவன் போய் நேராக போய்க்க வேண்டியதான் போய். இந்த மாதிரி இருக்குது. அவன் உயிர் நடமாடுறதே பெருசாக ஆயிட மாட்டேருக்கு. இந்த லட்சத்தில் மனித வளம் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? சரி, 3 ட்ரில்லியன் எப்படி வரும்? 3.5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு இது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்ச போடுற அப்படி. இன்னும் எதுனா 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கு ஆச்சு. அது முழுமையாக முடிப்பீங்களான்னு தெரியாது. மோடி வந்தால் யார் வரக்கூடாதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பண்ணிட்டு என்ன யார் எழுதி தரான்னு தெரில இந்த மாதிரிலாம். முதலாவது என்ன இதில் உதயநிதி வேறு மோடி தாத்தா வேலை எடுக்கிறபடி, அதனால சொல்லிட்டு அப்படி அண்ணாமலை மோடி கால் தூசி சமம் இல்லை, அப்பன் பேர் தாத்தா பேர் இல்லைன்னா நீ யார், 2 ஓட்டு வாங்குவே நீ அப்படின்ட்டு உதயநிதியை வாரி விட்டா அப்படி அண்ணாமலை. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வைப்ரண்ட் லீடரை போட்டு இனிமேல் 2 திராவிடம் அழக ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் இதில் வந்து இது வரும் ஓகே, பர்சன்டேஜ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், அது எல்லாம் கருத்துக்கனே ஓகே. சீட்டு வரணுன்னா இந்த தொண்டர்கள் ஜெல்லாகணும்ல. இன்கேஸ் அந்த ஆன்மீக குரு பேசுகிறாரு எடுமிக்க வருதுன்னாலுமே மேடையில் எப்படி எடப்பாடி அண்ணாமலை ஒன்றா ஏறுவாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. சரி, 24 மணி நேரத்தில் அரசியல் மாறுறதா தப்பு இல்லை, ரைட்டு. 24 மணி நேரம் இருந்தது அதிகபட்சம் அரசியலுக்கு. தொண்டர்கள் வேணும்ல அதே மாதிரி. பாதி முன்னாள் அமைச்சர்கள் ஓகேன்ற, பாதி முன்னாள் நபர்கள் வந்து இந்த மாதிரி வேண்டான்ற மாதிரி. ஸோ இப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம். இது எந்த அளவுக்கு அது ஃபீட்பேக் ஆகி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிமணி காங்கிரஸில் அந்த எம்பியை மக்களே விரட்டி அடிக்கிறான். நீ என்ன ஓட்டு டைமில் மட்டும் வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷமாக எங்கே இருந்தேன் அப்படின்னு. அன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து ஜெயிக்க வச்சு கொடுத்தா அப்படி, இன்றைக்கி செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கு அப்படி. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ விடியெல்லாம் 2 மணி நேரம் தான் மோடி, மற்றபடி எல்லா பக்கம் பிரச்சாரம் போகிறாரு, நைட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இனி லோக்சபா முடி நான் 2 மணி நேரம் தான் தூக்கமே இருக்க போகுதுன்றவரை இந்த வயசில் அவர் ஈடுபாடு கட்டுறாரு. ஸோ அநேகமாக ஒரு 200 தொகுதியெல்லாம் கிட்டத்தட்ட முன்னாடியே எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா, அநேகமாக ஒரு செகண்ட் லெவலில் வர தொகுதி ஒரு 10 தொகுதிக்கு இப்போவே தமிழகத்தில் கேண்டிடேட் போட்டாலும் போட்டுடலாம், கூட்டணி உட்பட சேர்த்து அப்படின்னு தகவல் வருது. ஸோ அது பார்க்கணும். அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சீட்டு ஏன் தலா கொடுத்தா அப்படி ஸ்டாலின் பார்த்தா, அது ஒன்றும் இல்லை. இந்த போக்குவரத்து மின்சாரத்து இபியிலலாம் வந்து அந்த போராட்டம் கிட்ட பண்ணுறவங்க, அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே கீழ் லெவல்லாம், அவங்களாம் அது சார்ந்து இருப்பாங்க. அந்த கேங் மேனே இல்லை டிரைவர் கண்டக்டர் அந்த மாதிரிலாம் அவங்களாம் இந்த கட்சியிலையும் இருப்பாங்க, போராட்டம் கிட்டம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சமாதானப்படுத்தி பண்ணுறதுக்காக 2 சீட். அப்புறம் சந்தா வேறு கொடுப்பாங்க. 25 கோடி கொடுத்தேன்னே ஒரு தடவை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இருக்குது. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு இவருக்கு. போன தடவை தெரியாமல் தான் ரொம்ப பேர் தெரியாது தமிழகத்துலேயும், ஸ்டாலினுக்கு தெரில அவருக்கு. அதனால அவர் இப்போ பிஎம் கேண்டிடேட் சொன்னார். இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இந்த லெவலில் இருக்குது காங்கிரஸ். அதனால் சீட்டு கொடுக்க தயக்கம் காட்டுவாங்க, இவ்வளோதான்பாங்க. ஏன்னா அவங்க நிறையா நிற்கணும், 30 தொகுதி 25 தொகுதிக்கு மேலேன்றாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா 20 தொகுதி கீழே போயிடும் திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவரே 25 தொகுதி 20 தொகுதிக்கு மேலே பிஜேபி நிற்க போகுதா என்னன்னு இந்த சீட் ஷேரிங் அப்புறம் தான் தெரிய வரும். அப்போ தான் நின்னா தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும். அது இருக்குது.
இதுக்கடையில் இந்த பாமக அங்கேயே இப்போ ஏடிஎம்கேல்ட்டே 10 தொகுதி கேட்குறப்படி இது ராஜ்யசபா வேறு ஒன்று வேணும். 10 தொகுதி கேட்டால் ஈஸியாக டிஎம்கே வின் பண்ணுறத அந்த தொகுதியெல்லாம் வாங்குறது. அதையும் ஒருத்தர் சொன்னாங்க, இங்கே தொகுதியை வாங்கிட்டு அங்கே காசு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ தேர்தல் களம் 24 பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.